வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு முன்னே இருந்த காலத்தை விட இப்ப வேறுபாடுங்கிறது நிறைஞ்சிருக்குது. எதையுமே சாதிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே பெரிய மனிதர்களை மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்புகள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவங்க அழட்டிக்கவே மாட்டாங்க. தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சிலர் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 7 முடிஞ்சிருந்தாலுமே பல பேருக்குமே இன்னும் வாழ்க்கையே விடியலைங்கிற ஒரு கணக்கு தான். தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையால உங்க வாழ்வில் தொடர்ந்து ஒரு நல்ல பலனை பெற போறீங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். பண நெருக்கடி குறையும். அதே மாதிரி திருமண வாய்ப்பு எல்லாமே தேடி வரும். இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் காதலிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணையை பெற்றோர் சம்மத்தத்தோட கரம் பிடிக்க வாய்ப்பு எல்லாமே தொடர்ந்து பெறக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு வேட்கை இருக்கும். இது எல்லாமே சமீப காலமாக கொஞ்சம் குறைஞ்சு வர மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். தேவையில்லாத செலவு உங்களுக்கு இந்த உடல்நல பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனம் எடுத்துகிட்டு வந்தாவே தேவையில்லாத செலவுங்கிறது ஏற்படாது. தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சின்ன சின்ன காய்ச்சல், ஜலதோஷம், வாயு தொல்லை இந்த மாதிரியான சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் நோய் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. சில நேரங்களில் வாய் வார்த்தையால் மட்டும் உங்களுக்கு இந்த காலத்தில் பகை உண்டாகலாம். அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க. நண்பர்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய நேரம். நேருக்கு நேரம் இருந்து பேசக்கூடியவங்க கூட முதுக பின்னாடி பேசக்கூடியவங்க தான் இப்போ உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. அதனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையும் சரி, செய்யக்கூடிய செயலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இது நல்ல மாற்றம். தொடர்ந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த உடல் பருமன் மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி ஞாபகம் மறந்து இதெல்லாம் ஏற்படலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். யோக தசைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பணம் வருமானங்கிறது சிறப்பாக இருக்குது. இயல்பாக உங்கள் மனசில் நேர்மையாக வாழணுங்கிற ஒரு உந்துதல் உங்கள் மனசில் இருக்குது. கூடவே ராசிநாதன் குரு சுக்கிரனோட வீட்டில் அமர பாக்கியாதிபதி சூரியன் சப்தம தொழிற்சானாதிபதி புதனோட பாக்கிய ஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அளித்தர இருக்கிறாங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், பயண வாய்ப்பு இல்லாமல் உண்டாக போகுது. மனசில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத எண்ணத்தை நீக்கிட்டா போதும். அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் தேவையில்லாமல் இந்த காலத்தில் கொஞ்சம் பயப்படுறதோ பதட்டத்தையோ குறைச்சிக்க பாருங்கள். தொடர்ந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருந்துட்டா உங்களுடைய தேவைங்கிறது தன்னால் பூர்த்தி அடையும். வழக்க மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். அப்பப்போ திடீர் செலவு ஏற்படலாம். காரியத்தில் கொஞ்சம் தட தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில நேரம் மந்தமான சூழ்நிலையாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிங்கிறது கண்டிப்பாக வீசும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு பொறுத்த வரைக்கும் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. பயன் தரக்கூடிய பல வாய்ப்பு ஏற்படும். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியத்தில் கூட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமான பலனாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் இந்த காலத்தில் வீணான தொல்லை, மனசங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தாய்வழி உறவினர் வகையில் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். அதனால கொஞ்சம் நீங்கள் கருத்துக்களை பரிமாறும் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அற்புதம்னே சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய வீண் மனக்கவலையை மட்டும் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டாக போதும். உங்களுக்கு இந்த 15 நாட்கள் சிறப்பு தான். காரியங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தட தாமதம், வீண் செலவு இது எல்லாமே நீங்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே புத்தி சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே உங்களால் வெல்ல முடியும். வீண் அலைச்சல் இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்சபடி மற்றவங்க நடந்து கொள்ளாததால் சில நேரம் டென்ஷன் ஏற்படலாம். தொடர்ந்து நீங்கள் மன அமைதியை கொண்டு வர பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தை கொஞ்சம் அலைச்சலுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, இடையூறுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பழைய பாக்கி வசூலிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இந்த காலத்தில் இருக்கலாம். வேலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் அழைச்சலும், அதனால கொஞ்சம் சோர்வு உண்டாகலாம். சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் நீங்கள் பாடுபட வேண்டியதாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் உங்களுக்கு அமையலாம். மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கல்வியில் இருந்துட்டு வந்த ஒரு தேக்கங்கிறது இன்னும் நீங்கும்.
கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்கலாம். மேலும் நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப மூல நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்களோட கொஞ்சம் கவனமாக பழக பாருங்க. தொடர்ந்து குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலையிலும் உங்கள் உடல்நிலையிலும் மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான பலன் ஏற்பட போகுது. கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. பெண்களாக இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எதுலையுமே நீங்கள் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதே மாதிரி வெளியிடத்துலேருந்து வரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் நல்லதாக தான் அமையும். மனசில் இருக்கக்கூடிய வீண் மனசஞ்சலத்தை மட்டும் நீங்கள் நீக்கிட்டால் போதும். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் கல்வியில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. உத்திராட 1ஆம் பாத உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இது நல்ல காலம்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த எதிர்ப்புங்கிறது படிப்படியாக நீங்கக்கூடிய நேரம். மனசில் புதிய தைரியம் உண்டாகிருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்கள் மனசுக்கு ஏற்றபடி நடக்கும். புதிய நண்பர்கள் இந்த காலத்தில் கிடைப்பாங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மேன்மை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை தான். வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனும் லாபமும் தொடர்ந்து கிடைக்க போகுது. இருந்தாலுமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் வாடிக்கையாளரை அனுசரித்து போக முயற்சி செய்யுங்க. வியாழக்கிழமை தோறுமே உங்களுக்கு பிடிச்சமான கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குறிப்பாக குரு பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடும் கூடவே செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்கள் வாழ்வில் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மேலுமே சகோதர ரீதியாக சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அண்ணன் தம்பி உறவுங்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுங்க. தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எத்தனை காலமாக வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக நீங்கும். நல்ல லாபங்கிறது தொடர்ந்து நீங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சோதனை எல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது. தொடர்ந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உத்வேகத்தால் பல விஷயங்களை நீங்கள் சாதனையாக மாற்றிக்க போகிறீங்க. பூர்வ புண்ணிய சாண அதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறதால பாக்கியாதிபதி சூரியனோட ஆட்சி பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு இப்போ ரொம்ப சாதகமான காலம்தான். உங்கள் எண்ணம் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். மனசில் இயல்பாக ஒரு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி இருக்குது. இதனால மனசில் ஒரு நிம்மதி குடும்பத்தில் ஒரு பற்றுங்கிறது ஏற்படும். பொருள் வரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக இருக்குது. வீட்டில் அமைதி நிம்மதிங்கிறது தொடர்ந்து ஏற்படும். விலகின சொந்த பந்தம் எல்லாமே உங்களுக்கு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலத்தில் ஏற்பட போகுது. தந்தை ரீதியாக ஏற்பட்டிருந்த சொத்து பிரச்சனை கூட இனி வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும். வீடு வாகன யோகம் தொழிலில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புன்னு எல்லாவித நன்மைகளும் உண்டாகக்கூடிய நேரம் தான். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்து வரக்கூடிய 2 வார காலத்துக்கு பின்னாடி பணப்புழக்கங்கிறது உங்களுக்கு சலரமாக இருக்கும். தொடர்ந்து புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு இந்த காலத்தில் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். திருமண முயற்சி உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. இதனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய தடங்கிறது நீங்கும். தொடர்ந்து சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தொழிலில் பல வகையில் நன்மை ஏற்படும். வாசிகரமான பேச்சு உங்களுக்கு இருக்கிறதால நிறைய பேருங்களோட மனதை நீங்கள் கவர போகிறீங்க. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் வியாபாரம் பெருகக்கூடிய வாய்ப்பு தான். செவ்வாய் 6, 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு இந்த நேரங்களில் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தில் பிடிவாதத்தை நீங்கள் விட்டு கொடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோபங்கிறது வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் துணிஞ்சு செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு பந்தய மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் இந்த காலத்தில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை வேணும். மருத்துவ செலவு சில நேரங்களில் சின்ன சின்னதாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தில் நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் கை நழுவ விட்டுறாதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு இதனால் ஒரு நல்ல மாற்றம் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான திருப்பு முனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வீண் மனக்கவலை எல்லாமே தொடர்ந்து சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்றதால உங்களுக்கு மாறுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பல வகையில் நன்மை
குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகக்கூடிய வாய்ப்புன்னு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எல்லாமே சிறப்பு. நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, கோபமான பேச்சை தவிருங்க, நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி வீணான பதட்டம் வேண்டாம்.